திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் கல்லூரி ஒன்றில் சொற்பொழிவாற்றிக் கொண்டு இருந்தார். சொற்பொழிவின் நிறைவில் கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. பட்டம் பயிலும் மாணவர்கள் அரசியல் பற்றி தங்கள் கருத்து என்ன என்ற கேள்வி எழுப்பினார்கள். வாரியார் சுவாமிகள் ஒரு கதை சொன்னார். ஒரு சாம்ராஜ்யம் இருந்தது. அங்கு பட்டத்து யானை மூலம் அரசனை தேர்ந்தெடுக்கும் முறை பின்பற்றப்பட்டது. அப்படி யானையினால் மாலை சூட்டப்பட்டு தேர்ந்தெடுக்கப்படுபவர் எல்லாவித ராஜபோகங்களுடன் ஆட்சி புரியலாம். ஆனால் அவரது பதவி காலம் 5 ஆண்டுகள் மட்டும் என்றும் நிர்ணயிக்கப்பட்டு இருந்தது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவரை நாட்டை விட்டு வெளியேற்றி கடலுக்கு அப்பால் உள்ள தீவு பிரதேசத்துக்கு நாடு கடத்தி விடப்படுவார். அரசராக தேர்ந்தெடுக்கப்படுபவர் தனது ஆட்சி காலத்தில் மக்களுக்கு சேவை செய்வதையே லட்சியமாக கொண்டு ஆட்சி புரிந்தனர். 5 ஆண்டு கால நிறைவில் தீவில் விடப்பட்டு வறுமையில் வாடுவார்கள். மக்கள் அவர்களை பற்றி கவலைப்படவில்லை. பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு முறை 5 ஆண்டு முடிவில் பதவி இழந்தவருக்கு மாற்றாக வேறு ஒருவரை யானை தேர்ந்து எடுத்தது. அவர் ஆட்சியில் மக்கள் ஒன்றும் அவ்வளவு நன்றாக இல்லை. அநியாயமாக வரி போட்டு மக்களை வாட்டி வதைத்து விட்டார். எப்போது 5 ஆண்டுகள் முடியும் இவர் ஆட்சி பீடத்தில் இருந்து இறக்கப்பட்டு தீவு பிரதேசத்துக்கு நாடு கடத்தப்படுவார் என்று எதிர்பார்த்து கொண்டு இருந்தார்கள். அவர்கள் எதிர்பார்த்த 5 ஆண்டு காலம் முடிவுக்கு வந்தது. அந்த கொடுங்கோல் அரசனை ஆட்சியில் இருந்து நீக்கி படகில் ஏற்றிக் கொண்டு தீவு பிரதேசத்துக்கு கொண்டு போனார்கள். இப்படி கொண்டு போகும் போதெல்லாம் பதவி இழந்த அரசர்கள் வருந்தி புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் இந்த நபர் எந்த வருத்தமும் இல்லாமல் படகில் பயணம் செய்து கொண்டு இருந்தார். அவரை படகில் ஏற்றிக் கொண்டு போனவர்களுக்கு வியப்பாக இருந்தது. அவரை பார்த்து கேட்டார்கள், பதவி இழந்து தீவில் வறுமையில் வாழப் போகிறீர்கள். அதை பற்றி கொஞ்சம் கூட கவலையில்லாமல் மகிழ்ச்சியோடு இருக்கிறீர்களே எப்படி? அதை கேட்ட அந்த முன்னாள் அரசன், என்னுடன் அந்த தீவுக்கு வந்து பாருங்கள் என்று சொன்னான். படகு தீவின் கரையை அடைந்தது. உடன் வந்தவர்கள் அந்த தீவை பார்த்து பிரமித்து போனார்கள். வறண்டு போயிருந்த தீவு அங்கு இல்லை. மிக பெரிய அரண்மனை, மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள், தோட்டங்கள், பூங்காக்கள் என்று அந்த தீவே செல்வச் செழிப்புடன் சொர்க்கலோகம் போல காட்சி அளித்தது. உடன் வந்தவர்கள் திகைத்து போனார்கள். அப்போதுதான் தெரிந்தது, அந்த முன்னாள் அரசர் தம் 5 ஆண்டு கால ஆட்சியில் தன் வருங்கால சந்ததியினர் பலரும் பயன்பெறும் வகையில் அந்த தீவில் சொத்துக்களை சேர்த்து வைத்து கொண்டார். இந்த கதையை கூறி விட்டு வாரியார் சுவாமிகள் கூறினார், எனக்கு அரசியல் பற்றி ஒன்றும் தெரியாது. கதை மூலமாக உங்களுக்கு அரசியல் பற்றி ஏதாவது தெரியுதா சொல்லுங்கள் என்றார். வாரியார் சுவாமிகள் சொன்னார், இந்த கதையை சொன்னதின் நோக்கம் அது மட்டும் அல்ல. கதை உணர்த்தும் இன்னொரு கருத்தும் இருக்குது. நீங்கள் இங்கு இம்மையில் சுகம் அனுபவிக்கும்போதே நம் பிற்காலத்துக்கும் அதாவது மறுமைக்கும் புண்ணியம் சேர்த்து வைக்க வேண்டும் என்பதுதான் அது.